ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது இம்பேக்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆன் டொமஸ்டிக் எக்கானமி. இந்த மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிளில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை அனலைஸ் பண்ணி எக்கனாமிக் மெஷராக அதை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது ஒரு பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. இதனுடைய அன்பிரடிக்டபிலிட்டி, அதாவது முன்கூட்டியே சொல்ல முடியாததுனால இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஒரு பொருளாதாரத்தோடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற செயல்பாட்டை அதிகமாக பாதிக்கக்கூடியதாக தான் இருக்குது. அப்போது இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறுதலில் என்னென்ன எஃபெக்ட் ஆகுதுங்கிறது நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அதனுடைய பொருளாதாரத்தினுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் பாலிசிங்கிறதும் அது ஏன் ஏற்படுது, அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸால் என்ன பாதிப்புங்கிறதும் நம்ம தெரியறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது இன்டைரக்டாகவும் நடக்கலாம், டைரக்டாகவும் நடக்கலாம். டைரக்ட் இம்பேக்ட் அப்படிங்கிறது எக்கனாமிக் ஏஜென்ட்ஸு அவங்க தான் முதல்ல அதை உணர்வாங்க. டைரெக்டாக இன்டர்நேஷ்னல் ட்ரேட்லேயோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ்லேயோ இந்த எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ் வந்து உள்ள பயன்படுறவங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் இதனுடைய பாதிப்பு முதல்ல தெரிய வருதுன்னு சொல்லலாம். அப்போ ஃப்ளக்சுவேஷன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் அந்த ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்திலேயோ அல்லது அந்த நாட்டினுடைய வாணிபத்திலேயோ ரொம்ப பெரிய பங்கு வகிக்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ஃப்ளக்சுவேஷன்னால் அந்த பொருளுடைய விலையும் அல்லது அந்த செயல்பாடினுடைய விலையும் ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகிறதுடைய பொருள் அந்த செயல் அதனுடைய விலை வந்து மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கும். மற்றதெல்லாம் அதே மாதிரி இருந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் மட்டும் மாறுச்சுன்னா அதுவும் பாதிக்கடைய செய்யும். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு விலை அல்லது அந்த நாட்டினுடைய கரன்சியினுடைய விலை அதிகரிச்சது அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய ஏற்றுமதியினுடைய விலையை அதிகரிக்கும், ஆனால் இறக்குமதியினுடைய விலையை குறைக்கும். இதே வந்து டிப்ரிசியேஷன் அல்லது நம்மளுடைய நாட்டினுடைய பணத்தினுடைய மதிப்பு குறைந்தா அந்த நாட்டினுடைய எக்ஸ்போர்ட்டுடைய மதிப்பு வந்து குறையும், இம்போர்ட்டினுடைய மதிப்பு வந்து அதிகரிக்கும். அப்போது ஒரு நாட்டினுடைய கரன்சி வந்து குறைஞ்சுது அப்படின்னு சொன்னால் ஃபாரினர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பொருளை ஏற்றுமதி செய்கிறது சீப்பு அப்படின்னு பார்ப்பாங்க. டொமஸ்டிக் இங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வாழக்கூடியவங்க ரொம்ப பொருளை இறக்குமதி செய்கிறது ரொம்ப அதிகமான விலை வாய்ந்ததாக பார்ப்பாங்க. அதனால் அப்ரிசியேஷனுங்கிறதும் டெப்ரிசியேஷனுங்கிறதும் மாறி நமக்கு பயன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை, ஒரு பொருளாதார நடவடிக்கையை அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். டொமஸ்டிக் கரன்சி டெப்ரிஷியேட் ஆச்சுன்னா ஃபாரின் பொருளுடைய விலையை வந்து அதிகரிக்கும், நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பொருளோட விலையை குறைய செய்யும். அப்போ ஃபாரின் பொருளை வாங்கிறதுக்கு பதில் நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ண பொருளை வாங்கக்கூடியவங்க. அப்போ இன்க்ரீஸ்டு டிமாண்டாக இருக்கும், அதாவது பொருளுடைய தேவை அதிகரிக்கும். டொமஸ்டிக்குக்காகவும் உள்நாட்டில் பயன்பாடுக்காகட்டும் அல்லது இதை வந்து இறக்குமதி செய்கிறதுக்காகட்டும் ஏற்றுமதி செய்கிறதுக்காகட்டும் இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பொருளாதார நடவடிக்கைகளை அது வந்து ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் உற்பத்திங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவாக்கமாகும். இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு டிப்ரிசியேஷன் ஆகும்போது
அந்த எக்ஸ்பான்ஷனரி இம்பேக்ட் எக்கானமியில் ஒரு நல்ல கூட்டு முயற்சியாக இருக்கும். கரன்சி டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறதுல வந்து டிமாண்டே ஒரு சுவிட்ச் ஓவர் ஆகும், மாறி போகும். அது நல்ல ஒரு கரெக்டான டைரெக்ஷனில் போகும், கரெக்டான அளவுக்கு போகும். அப்போ அந்த நாட்டினுடைய ஹோம் எக்கானமி அப்படிங்கிறது நிறைய குட்ஸை சப்ளை பண்ணுறதுலையும் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுலையும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போது ஒரு எக்கானமியில் எங்கே வந்து பொருளுடைய வரத்து, அதாவது ஏற்றுமதி வந்து அதிகமாக இருக்கோ அங்கே வந்து நம்மளுடைய நாட்டினுடைய பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சா அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே வந்து நம்ம ஏற்றுமதி வந்து லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது உழைப்பு அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய இடங்களாக இருந்ததுன்னா உற்பத்தி பொருள் விலை அதிகமாகும் போது நிறையா வந்து வேலைவாய்ப்புக்கும் அதே மாதிரி நிறையான ஊதியம் கிடைக்கவும் வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கும். இன்னொரு வகையில் டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ஒரு நுகரும் விலையையும் அதுக்குரிய இன்ஃப்ளேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். கன்சூமர் குட்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உள்நாட்டு பொருளுடைய டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். இது கிரேட்டர் ஆகும்போது அந்த டொமஸ்டிக் கன்சம்ஷன் அப்படிங்கிறது நிறைய பொருளுடைய வரத்தை உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது இந்த விலை வந்து ஒரு இன்ஃப்ளேஷனை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த இன்ஃப்ளேஷன் சுச்சுவேஷனில் ஒரு சென்ட்ரல் பேங்க் வந்து பெருசாக பாலிசி ரேட்டில் எந்த ஒரு தடுப்பு நடவடிக்கையும் ஏற்படுத்த அவங்களுக்கு ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்காது. எல்லாருமே வந்து அத்தனை பாரோயர்ஸும் பிஸ்னஸ்மேன்லேருந்து எல்லாருமே அந்த இதில் வந்து ஒரு சுமையாக தான் அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. டெப்ரிசியேஷனுங்கிறது ஒரு நாட்டினுடைய பண வளம் அப்படிங்கிறது ஒரு பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சதுன்னா அஃபெக்ட் ஆகும். அதில் வந்து எக்ஸ்போர்ட் வழியாக வரக்கூடிய இன்கம் வந்து கம்மியாகும், இம்போர்ட் பேமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற பேலன்ஸ் வந்து சரியானபடிக்கு இருக்காது. டெஃபிசிட் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா அது வந்து நம்மளுடைய எக்கானமி வளருதுன்னு சொல்ல முடியாது, அதை டேமேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் வழியாக வரக்கூடிய வருமானம் அதிகமாக சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நமக்கு நல்ல வர்த்தகம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எந்த நிறுவனங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்காக பாரோ செஞ்சுருக்கோ அவங்க வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க்கால் அவங்க கொஞ்சம் நெகட்டிவாக இம்பேக்ட் ஆவாங்க. அந்த கடனை திருப்பி கொடுக்கும்போது இப்போ நிறைய இந்தியன் பணத்தை அவங்க கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்மளுடைய பணத்தின் விலை வந்து அவங்களுடைய குறையும் போது அவங்களுடைய கடனை வந்து அது அதிகரிக்கும். அப்போ அவங்களுடைய லாபத்தையும் குறைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக பார்க்குறோம் நம்ம. அதனால் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய அதில் முதலீடு பண்ணுறதை குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்ட்ரீஸில் எங்கே ஃபாரின் கரன்சிங்கிறது கவர்மெண்ட்டோட கடனையோ இல்லை கரன்சி டெப்ரிசியேஷனையோ பாதிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா அங்கே அந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது அதிகப்படுத்தும். அதே வந்து சுமையையும் ஜாஸ்தி பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்தியாவில் ஒரு நல்ல விதமாக பப்ளிக் கடன் அப்படிங்கிறது ஃபாரின் கரன்சியில் ஒரு குறைஞ்ச விகிதமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இருக்கக்கூடிய மாறுதல் அப்படிங்கிறது ஒரு ரொக்க ஃபோர்காஸ்டிங்னு சொல்லக்கூடிய முன்கூட்டியே தெரிவிக்கிறத ரொம்ப கடினமாக்குது. நிறுவனங்கள் வந்து எப்போவுமே அதை வந்து இன்ஷூர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு எப்போ வேணால் எப்படி வேணால் மாறக்கூடியதாக இருக்கிறதுனால இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரிஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய முதலீடுகள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்னால ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸை ஏற்படுத்தும். இன்வெஸ்டர்ஸ் எனப்படக்கூடிய முதலீட்டாளர்கள் வந்து ஃபாரின் அசட்டை ஏற்கனவே வாங்கி இருக்கிறவங்க அல்லது ஃபாரின் கடனை ஏற்படுத்தி இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க்கை ரொம்பவும் எதிர்கொள்ளக்கூடியவங்க இருப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் ரேட் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய முதலீட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காரணியாக அமைகிறது. பிஸ்னஸ் பீப்புள் வந்து பிஸ்னஸோடைய அளவையும் அல்லது லாபத்துடைய ஒரு முன்கூட்டி கணிப்பு செய்கிறதையும் முதலீடு செய்கிறதையும் முதலீட்டு வழியாக வரக்கூடிய லாபத்தையும் கணிக்கிறதுங்கிறது கடினமாகிடுது. டிப்ரிசியேஷன் கரன்சி அப்படிங்கிறது முதலீட்டாளர்களுடைய
ஒரு சென்டிமெண்ட்டை குலைக்கக்கூடியதாகவும் அந்த வடிவையும் குலைக்கக்கூடியதாகவும் தான் இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால். ஏன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ரொம்பவும் மாறுதல் ஏற்பட்டுட்டு இருந்தால், இப்போ ஃபாரின் கேபிட்டல் உள்ளே வர்றது அப்படிங்கிறது நம்ம லோக்கல் கரன்சியை வீக்கன் பண்ணிடும். அதனால் ஃபாரின் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸுங்கிறது ஷ்ரிங்க் ஆக தொடங்கும். அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நமக்கு என்ன ஆகிடும்னா ரொம்ப ஒரு பற்றாக்குறை ஏற்படுத்தும். ஃபிஸ்கல் ஒரு எக்கானமியில் ஒரு நல்ல பண தேவையோ குறைக்கக்கூடியதாக இருந்ததுன்னா அங்கே பணவீக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிற பணக்குறைபாடை 22 தடுக்கிறதுக்காக ரஷ்யாவும் இந்தியாவும் நேஷ்னல் கரன்சிக்கு ஒரு ட்ரேட் செட்டில்மெண்ட்டுக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த ட்ரேடு டேர்ன் ஓவர் மாஸ்கோக்கும் நியூ டெல்லிக்கும் இப்போ நிறைய அது க்ரோ ஆகிருக்கு. அப்போ இவங்களுடைய வால்யூம், இவங்களுடைய பொருளுடைய அந்த விலை வீழ்ச்சிங்கிறது ரொம்ப அதிகமானபடி மாறாமல் இருக்கிறதுக்கு 2023 அக்ரிமெண்ட் போட்டாங்க. ரஷ்யன் எக்ஸ்போர்ட் டு இந்தியா வந்து ஜாஸ்தியாக இருந்தது, இந்தியாவை வந்து ரஷ்யாவுக்கு அனுப்புகிற பொருளை காட்டிலும். அப்போ இந்தியன் ரூபா வந்து டாலருடைய வேல்யூவில் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது, ரஷ்யன் ரூபிளையும் குறைய ஆரம்பிச்சது. இந்த வேரியேஷன்ஸை பார்க்கும்போது அடிஷ்னலாக இவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் செட்டில்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்து அந்த கரன்சியை வந்து ரூபிள் மாதிரியே எத்தனை ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அத்தனை ஸ்ட்ராங்காக பார்த்துக்கிறதுக்கு பைலேட்ரல் ட்ரேட் வழியாக ஏற்பாடு பண்ணாங்க 2023. நவம்பர் லாஸ்ட்டில் இந்தியா வந்து இந்த வால்யூம் ஆஃப் ட்ரேட், அதாவது அந்த வாணிபத்தினுடைய அளவை வந்து அதிகரித்து இருமடங்கு ஆக்கிறதுக்கு ரஷ்யா கூட ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக்கிச்சு. இந்த டிரான்சாக்ஷனை செட்டில் பண்ணும்போது அடிஷ்னலாக இது வந்து அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ ரூபாவினுடைய மதிப்பு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் செட்டில்மெண்ட்டில் அதிகரித்ததை நம்ம பார்த்தோம். இந்தியன் பணம் வந்து அப்ரிசியேஷன் ஆகும்போது அந்த பொருளுடைய விலையும் அந்த நாட்டினுடைய மதிப்போ பொருளாதார மதிப்போ அதிகரிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது நிறைய எக்கானமியில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்.